வணக்கம்டா மாப்பிள்ள. மாப்பிளை வணக்கம்டா மாப்பிள. என்னோட யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. வணக்கம் வணக்கம் வணக்கம். சேனல் ஆரம்பித்தாச்சு. கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ வருமா தெரியாது. எதை பற்றி பேச போகிறேன் அதுவும் தெரியாது. அப்புறம் என்ன யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் தெரியாதுடா. அதான் 100 வாட்டி சொல்லிருக்கல. தெரியாது 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 தெரியாது. உனக்கு என்ன தாண்டா தெரியும் அப்படின்னு கேட்டால், ரொம்ப நாளாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தது. சரி பண்ணி தான் பார்த்துடுவோமே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன். சோஷியல் காமெண்ட்ரி, சினிமா சப்ஜெக்ட்ஸ் பேசலாம் அப்படின்னு இருக்கேன். என்ன சின்ன பையன் என்ன சப்போர்ட் பண்ணுங்க. இதை கூறிக்கொண்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்மளோட ஃபஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோஸ் டாபிக் இஸ் ஸோ வை த டைட்டில். நீங்கள் இந்த கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் பிராட் பிட் என்ன பண்ணுவார், ஒரு வயசானவராக பிறந்து இட்ஸ் அ ஃபேண்டசி ட்ராமா, அதுக்கப்புறமா குழந்தையா செத்துருவார். ஓகேவா? கழுதை தேஞ்சி கட்டெரும்பான கதை அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவானுங்கள்ல. என்னடா பழமொழி இதெல்லாம்? எதுக்கு மோனையாக இருந்தால் என்ன வேணால் பேசிக்கலாமா? பழமொழி சொன்னா அனுபவிக்கணும். பட் யூ கெட் த ஜிஸ்ட். சூர்யா இப்போ கட்டெரும்பா இல்லைனாலும் அவர் கழுதை சைஸ்க்கு பெருசாகவும் இல்லை. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சைஸில் என்ன உயிரினத்தை நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம். சரி, ஏன் படங்கள் கிளிக் ஆகாமல் போகுது? சரி, கிளிக் ஆகலைன்னா அவருக்கு என்ன மார்க்கெட் போயிடுச்சா? இல்லையே. பட் த கொஸ்டின் இஸ், ஆஸ் ஆடியன்ஸ் நம்ம எவ்வளோ நாள் தான் மீடியாக்கர் கண்டென்ட்டை இவ்வளோ பெரிய நல்ல ஆக்டர்கிட்ட இருந்து அக்செப்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது? இந்த கொஸ்டினை நம்ம ஆன்சர் பண்ணணும்னா வி ஹாவ் டு லுக் அட் சூர்யாஸ் ஃபில்மோகிராஃபி, கெரியர் கிராஃப். சூர்யாவோட கெரியர் கிராஃப் பார்க்கலாமா? கதை கேட்க ரெடியாடா புண்ட. 1997 நேருக்கு நேர்னு ஒரு படம் நடிக்கிறாரு. மிகப்பெரிய ஹிட். விஜய், சூர்யா, சிம்ரன், கௌசல்யா, வசந்த் டைரக்ஷன், தேவா மியூசிக், எல்லாமே ஹிட்டு. எவ்ரிபடி செலிப்ரேட்டட் தட் மூவி. 1997 நேருக்கு நேர் முடியுது. 2001 அவருக்கு 2 படம் பெருசாக பிரேக் கொடுக்குது. ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று வந்து நந்தா. 2002 நந்தால அமீர் கூட ஏற்பட்ட பழக்கத்தினால தே ஆர் டூயிங் மௌனம் பேசேதே, யுவன் சங்கர் ராஜா மியூசிக், கிரேட் லவ் ட்ராமா, ஃபேண்டாஸ்டிக் ஹிட். 2003 காக்க காக்க அண்ட் பிதாமகன். காக்க காக்க வாஸ் கௌதம் மேனன். ஐ திங்க் தட்ஸ் கௌதம் மேனன் செகண்ட் மூவி, ரைட் ஆஃப்டர் மின்லே. இங்கே பிதாமகன். Bala has already been established as a great director, but it's still his third movie. 2005 comes Gajini, ஆர் முருகதாஸ் கூட பெரிய ஹிட். இதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சிங்கம், வாரணம், ஆயிரம், வேல், இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள், நல்ல ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோட ஆர் எமோஷனல் எலிமெண்ட்ஸோட குட் மூவிஸ் ஆர் கம்மிங். But at the same time there were he did smaller movies like Mayavi, Peraragan. Mayaviல வந்து he proved that he can do comedy, but those movies did not go well. But reaching Gajini between 1997 ஆரம்பிச்சு by 2005 reaching Gajini is great. 2011 comes Yelamari, the director that gave him the biggest hit of his career. Gajini is joining with him for the second time. Yelamari, obviously the expectations வந்து பெருசாக தான் இருக்க போகுது. பட் அந்த மூவி அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை பூர்த்தி செஞ்சுச்சா அப்படின்னா இல்லை. அட் த சேம் டைம் சூர்யா டிசைட்ஸ் டு டூ 1 movie a year. By 2011 he has become this established star who does 1 movie a year. That's it, not more than one. And the 1 movie hit ஆகியே தீரணும். And that artificially creates a pressure on the actor, on the director, on the entire crew. Immediately when a big actor comes in and does 1 movie a year, the movie is going to be a big movie, a big budget movie. Because ஒரு தடவை தான் ஸ்க்ரீனுக்கு வர வருஷத்துக்கு பெருசாக பண்ணி தான் காட்டணும், அவரை ப்ரெசென்ட் பண்ணணும். அதுதான் அவரும் எதிர்பார்க்குறாரு. அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிட்டார் அவர். 2011 2019 9 வருஷம், இன்க்ளூடிங் 2011 இன்க்ளூடிங் 2019. அந்த விண்டோ வந்து 9 years, ஆல்மோஸ்ட் டிக்கேடுங்க. இவர் 1997 2005 நேருக்கு நேரில் ஆரம்பித்து கஜினிக்கு வந்தவர் 2011 2019 என்னென்ன படம் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். 7ஆம் அறிவு, மாற்றான், அதுக்கப்புறம் அஞ்சான், அதுக்கப்புறம் பசங்க 2, அதுக்கப்புறம் 24, சிங்கம் 3, தானா சேர்ந்த கூட்டம், என்ஜிகே, காப்பான். தேர் கேன் பி டிஸ்அக்ரிமெண்ட்ஸ், ஓகே. இந்த 9 படம் நல்லா இல்லைங்க, ஓகேவா? தேவையான வரவேற்பு சூர்யாவுக்கு இல்லாமல் போனதுக்கு காரணம் இந்த 9 படங்கள், இந்த 9 படங்களோட கதைகள், டைரக்டர்ஸ். ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். 9 படங்கள் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் உத்து வாட்ச் பண்ணிங்கன்னா காமன் ஃபேக்டர்ஸ் 2 இருக்கும். டாப் மோஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று த ஸ்டோரிஸ் டிட் நாட் ஒர்க் வெல். ரெண்டாவது த டைரக்டர்ஸ். ஹீ மேட் மூவிஸ் வித் குட் டைரக்டர்ஸ் ஹூ ஹேட் நேம்ஸ் லைக் செல்வராகவன், கேவி ஆனந்த், ஹரி, எல்லாம் பெரிய டைரக்டர்ஸ் தான். அவங்க ஆல்ரெடி பண்ண மூவிஸை வச்சு அவங்க பெரிய டைரக்டர்ஸ்னு பேர் வாங்கின டைரக்டர்ஸ். பட் இந்த 2011 to 2019 இவங்களோட க்ரெடிபிலிட்டியும் இவங்களோட கேமும் வாஸ் இட் அட் த டாப் லெவல் அப்படின்னு பார்த்தா இல்லை. தே were all struggling to give a hit. They were also under immense pressure to give a hit. All these directors. இதுதான் காமன். சரி, 2019 முடிஞ்சுதுங்க. அதுக்கப்புறமா தான் அந்த கோவிட் வந்துடுச்சு. ஆனால் அந்த கோவிடில் 2 முத்தான படங்கள் வந்தது நமக்கு. ஜெய் பீம், சூரரை போற்று. அன்ஃபார்ச்சுனேட்லி they were not theatrical releases because கோவிட் முடிஞ்சுது. வந்துட்டாரா எங்கள் அண்ணன் வந்துட்டாரா அப்படின்னு நானுங்க ஃபேன்ஸ்லாம் ரெண்டியாக இருந்தானுங்க. ஈடி, கங்குவா. நான் அந்த முன்னாடி சொன்ன அந்த 2011 to 2019 சொன்ன அதே இஷ்யூஸ் இந்த 2 படங்கள். ஈடியில் ஸ்டோரி நல்லா இல்லை, கங்குவா ஸ்ட்ரகிளிங் டைரக்டர் கம்மிங் பேக் ஃப்ரம் அ மூவி லைக் அண்ணாத்த. சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒருத்தவரோட கால் ஷீட்டை வச்சு அண்ணாத்த மாதிரி ஒரு குப்பையை பண்ணிட்டு வர ஒரு டைரக்டர். ஆக சூர்யா அண்ணனுக்கு எவனோ செய்வனை வச்சிருக்கான். எடுக்கிறேன் செய்வனைய எடுக்கிறேன். ஸ்டோரி செலெக்ஷன். கிளீஷேட் ஸ்டோரிஸ் பண்ணுறதை சூர்யா நிறுத்தணும். இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லாம் 2 வாரத்துக்கு ஒரு தடவை கடந்த 2 வாரத்தில் எது நல்லா போச்சு, எது நல்லா போகலை, எது இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்றத ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சூர்யா ஷுட் ரெட்ரோஸ்பெக்ட். pre-2011 7ஆம் அறிவுக்கு முன்னாடி என்ன நல்லா நடந்துட்டு இருந்துச்சு நம்மளோட கெரியரில், 2011க்கு அப்புறம் என்ன நல்லா நடக்கலை, இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் தெளிவாக தெரிய வரும். ஃபர்ஸ்ட், டூயிங் ரூட்டட் சப்ஜெக்ட்ஸ், ஒர்க்கிங் வித் டேரக்டர்ஸ் ஹூ ஆர் ரேரிங் டு கோ, ஆர்கானிக் எமோஷன்ஸ் இருக்க ஸ்டோரிஸாக சூஸ் பண்ணணும், ஸ்கோப் ஆஃப் ஆக்டிங் நிறைய இருக்கணும். டைரக்டர்ஸ் தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும். கிவிங் நல்லா பேர் போன டைரக்டர், பட் ஹீ இஸ் நவ் ஸ்ட்ரகிளிங். அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து அவருக்கு ஹிட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் பொதுநலம் ஓகே, நல்ல விஷயந்தான். ஆனால் தட் இஸ் நாட் அவர் பிஸ்னஸ். அவர் பிஸ்னஸ் இஸ் டு மேக் அவர் மூவி அ குட் மூவி, அ வாட்சபிள் மூவி. ஏன் சொல்கிறேன்னா, பழக்கத்துக்காக படம் பண்ணுற விஜய் சேதுபதியே இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. பேன் இண்டியா மோகம். அ மூவி தட்ஸ் ரூட்டட் கோஸ் குளோபல். நீங்கள் பேன் இண்டியா மூவி பண்ணணும் அப்படின்ற ஐடியாவோட ஒரு ஸ்டோரியையோ ஒரு டைரக்டரையோ அப்ரோச் பண்ணாதீங்க. ஸ்டோரி ஆர்கானிக்காக க்ரியேட் பண்ணிவிட்டு யாராவது வரட்டும். முக்கியமான விஷயம், படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த படம் 1000 கோடி அடிக்கும், செமையாக ஒன்று குக் பண்ணின்னு இருக்காங்க அப்படின்னு ஒரு நார்மல் ரெகுலர் ஃபேன் பேசுகிறத ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸோட எக்ஸிக்யூட்டிவ் பேசுகிறாரு. செட்டிங் அன்னெசரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆன் அ மூவி. இதை நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு எல்லாருக்கும் தெரியும். தெரியலன்னா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆளுங்களை கூட வச்சுக்காதீங்க. ஓகே, ஸோ பிக் ஸ்டார் டைரக்டர்ஸ் கிட்ட ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, தே கெட் ட்ராப்ட் இன் டு அ ஸ்மால் பபிள் ஆஃப் வெரி ஃபியூ பீப்புள் தட் தே நோ. இதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த முன்னாடி அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்த எக்ஸ்போஷர் கிடைக்காமையே அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. அவங்க அதுக்குள்ளாரே இருக்காங்க, அந்த பபுளுக்குள்ளாரையே. அவங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுது, எது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றது தெரியாமல் போயிடுது. சங்கர் சார் வணக்கம். கியூரியஸ் கேஸ் ஆஃப் சங்கர் சண்முகம் போடணுமோ? போடுவோம். எனிவே, இந்த 4 விதிகளை ஃபாலோ பண்ணால் சூர்யா ஒரு அருமையான ஆக்டர். எது எப்படியோ, சூர்யா ஹேஸ் சம் ப்ராமிசிங் லைனப்ஸ் நவ். ரெட்ரோ, அப்புறம் சூர்யா 45 வித் ஆர்ஜே பாலாஜி, அதுக்கப்புறம் வாடிவாசல் and many more to come. I'm sure he is going to bounce back. I'm sure there are going to be some massive hits coming from him. Good luck to him. All the best. சரி, நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஏதாவது நான் தப்பாக பேசியிருந்தா போகிறதான் போகிறேன். அந்த லைக் பட்டனை தட்டிட்டு போ, அப்படியே ஷேர் பண்ணி விடு, அப்படியே முடிஞ்சா சப்ஸ்கிரைபும் பண்ணிடா. டே என் தங்கம் டானிங்க பணம் ரொம்ப குத்துறாங்கடா, என் செல்லம் டானிங்க ராஜாத்தி புடிச்சுக்கடா. ஐயோ என்ன அழகு, என்ன சூப்பர்ரா. ஏய் அவனோட நீ சூப்பரா இருக்கற. தாடி வந்தவங்களுக்கு தாடி ஏத்துறாரா.
சரி, அடுத்த வீடியோவோட சீக்கிரம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் என்னத்தையாவது பண்ணுங்கடா, போங்கடா டே போங்கடா.